தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு கட்டமாக தான் தற்போது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். தேர்தலை முன்னிட்டு 3 நாட்களுக்கு டாஸ்மாக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். சிங்க நடையழகே சிங்கார தோரணையோட சிங்க நடையழகே சிங்கார தோரணையோட சேரி வந்தானோ என்ன செய்ய போறானோ சேரி வந்தானோ என்ன செய்ய போறானோ திக்கத்தான் மோதிக்கத்தான் கத்திக்கத்தான் கடிச்சுக்க சேரி வந்தானோ என்ன செய்ய போறானோ சேரி வந்தானோ என்ன செய்ய போறானோ கடத்தூர் தட்சிணாமூர்த்தி, வடலகுடி சுந்தரமூர்த்தி, கடத்தூர் காவிரி சத்தியமூர்த்தி, வேலகுடி ராமூர்த்தி. வாங்கம்மா வாங்க, எங்களது வாகனத்துல பாருங்க. உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், முருங்கைக்காய், பாகற்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், பீன்ஸ், கேரட், பீட்ரூட், முள்ளங்கி, முட்டைக்கோஸ், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு உள்ளிட்ட அனைத்து விதமான காய்கறிகளையும் குறைந்த விலையில விற்பனை செய்கிறோம். வாங்கம்மா வாங்க, சத்தான காய்கறிகள் வாங்க, பை எடுத்துட்டு வாங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஆன்லைன் கடைகளை திறந்து வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். கிரேட் கிரிகாலனுடைய மேஜிக்கை பார்க்கறது எவ்வளவு கூட்டம் பார்த்து கூட்டமே இவ்வளவு இருந்தா கலெக்ஷன் ஹெவியா இருக்கும்ல. கலெக்ஷன் கரஞ்சிச்சு மாமே. என்னடா சொல்ற? என்ன ஆர்டர் அடமான வச்ச காசுல தலைக்கு 10 ரூபான்னு கொடுத்து கூட்டு வந்துருங்க. சோ பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா அவங்க 10 ரூபா மேல போட்டு கொடுப்பாங்க. நம்ம சொல்ல நல்லா இருக்காதவா? கான்ஃபிடென்ட். ஆமா கான்ஃபிடென்ட். என்ன கான்ஃபிடென்ட்? டேய் மாப்ள, குட்ட லெவலுக்கு இறங்கி குழப்பனாவே கும்பர அடிப்பானுங்க. இப்ப கடல் லெவல்ல காலப்பட்டு கதற அடிப்பானுங்களா? ஆரம்பிங்க சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம அவங்களுக்கு ஆளி விட்டவனே. அமைதி இல்ல சாந்தமா இருங்க. ஆரம்பிச்சோம் மாப்ள. ஏய் இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க போ. அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, பிள்ளையார் ஓட்டி செயலும் தொடர்ந்து. இது ஆக்சன்.
உங்களோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்லா சிரிக்கிறான் பாருங்க. உங்களோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். என்ன தூங்கிடுச்சு? ஏய் ஏய் டானி எந்திரி. ஏய் இந்த இரு அழகிகளும் நம்ம அந்த பத்தி ஒரு நாள் கூட அலங்கரிக்கவில்லையே. என்ன காரணம்? யார் செய்த தாமதம்? அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் மன்னா. என்ன? ஓ, தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். இவர்கள் இருவரும் இன்று இரவு உங்கள் உறவு. என் அமைச்சர் அல்லவா? கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்க. மன்னர் மன்னா, நான் தான். தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார். பாலபத்திர ஓனாண்டி வந்து தொலைய சொல்லும். ஓனாண்டி கோணாண்டி. எனதருமை 23ஆம் புலிகேசியே, நீ வாழ்க, நின் கொடை வாழ்க. அமைச்சரே, இந்த லக்ன பண்டிகை நீ பேர் சொல்லிதான் அழைப்பானா? புலவர்களுக்கே உள்ள ஆணவம் மன்னா. ஆம். தாங்கள் வந்த நோக்கம்? என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பரிசு பாடு. பாடி தொலையும். மன்னா, உன் ஆணவம் அழிய போகிறது. அழிவாம் அழிவு. என்னை அழிக்க எவ்வளவு மகாசக்தி பிரம்மன் மீதானே எந்த சக்தி வெள்ளி கூட்டுக்குள் செல்வாயே அழியாதவன் நாயகி மட்டும்தான் சக்திமா பூலோகம் முன் சக்தியே பூமோலம் ஆட்சியே காட்சியே சாத்திகம் அவதாரம் தீர்த்தே ஆடரே ஜெயமாக எப்படி எப்படி சக்கரவள்ளி கிழங்கு மாமா சுந்தரி சக்கரவள்ளி கிழங்கு மாமா சுந்தரி வாழும்
குமரா, வேறெடுத்து வீசி காட்டியவனை, தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். அப்படி கட்டப்பட்ட சிவாஜி ராத்திரி கொடுத்த போகாத மாநிலத்தில் வந்து முருகா கும்பிட்டு இருக்காரு. போனேன் அந்த பக்கம். ஆமா ஆமா மாரியத்தன் அம்மா எல்லாரையும் காப்பாத்தணும் சாமியோ. ஐயா வணக்கம். 3 கூட கேட்டு தகராறு பண்ணுது எப்படி தலைவன்? 3 கூட கேட்டா கேட்க மாட்டாள? ஏன் 3 கூட கேட்டா? ஆமா எதுக்கு? 2 வாரம் எனக்கு 1 வாரம் குடி கால் வந்துட்டு. யாரு? ஆதார குடிக்கவே தண்ணிலாம் மாலையா உனக்கு குட்டிகள தண்ணி கேக்குறா? ஐயோ ஏத்தி வரச்சுனால பாரி ஓகே. வணக்கம். உங்க பேர் என்ன? ஆமாமா சார். எங்க போயிட்டு வரீங்க? சாராயடி போறேன். இந்த ஒயின் ஷாப்ல மூடிட்டா என்ன பண்ணுவீங்க? மூட்டுன்னு சொன்னா செத்துக்குவேன். செத்துருவீங்களா? ஏன் உயிரே பாதிச்சு ஏன் சாவறீங்க? ஆமா குடிச்சுதான் வரணும். குடிச்சாதான் சாப்பாடு பிடிக்கும். குடும்பத்தை காப்பாற்ற முடியும். குடிக்கன்னு சொன்னா நான் செத்துக்குவேன். இப்ப உங்க குடிக்கிறதுனால உங்க உடம்பு எதுவும் பாதிக்காதான்? ஏன் பாய்ச்சா பாதிமா அவசியம் கிடையாது. ஒரு நாளா நீங்க குடிக்காம இருந்தீங்களா? குடிச்சுதான் சோறு இல்லைன்னா குடிச்சுதான் ஆகணும். சோறு இல்லைன்னா உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா நீங்க குடிச்சுதான். ஆமா அப்படியா? அப்புறம் உங்க குடும்பம் எப்படி என்ன ஆகுது? அது குடும்பம் வாங்கி ஆள போகுது. உங்களுக்கு சரக்கு இருந்தா போதுமா? ஆமாங்க. இப்ப மதுக்கெல்லாம் மூட போறேன்றாங்க, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? மதுக்கெல்லாம் மூட மாட்டேன். சாரி மூட மாட்டீங்க? ஆமா. உங்களுக்கு சரக்கு ஆமா 24 மணி நேரம் குடிப்பீங்களா? ஆமாங்க 24 குடிப்பீங்க. குடிதான் உங்க வாழ்க்கையா? குடிதான். ஆமா. ஏதோ ஒரு பாடி நான் தண்ணி அடிப்பேன். அடிக்கும் போதெல்லாம் நான் செடியாயிருப்பேன். அடிக்கின்ற தரத்திலே ஒரு செவனப்பு கலந்து இருக்கும். சில்கள் எல்லாம் இதமாகும், சுண்டல் எல்லாம் சுகமாகும். அப்பு வந்து தலைகேறும், இந்த பாட்டு எல்லாம் காலியாகும். மாணித்தேர் என்றாலே எனக்கு வாங்கி ஞாபகமே. என்றாலே நவுந்தது ஞாபகமே. வீட்டில் தண்ணி அடிப்பது தெரிந்தால் மிதிப்பது ஞாபகம். வாங்கியே எனக்கு புத்தி வந்தது, பறந்து போனது எனக்கு சரக்கு ஞாபகம். ஏதோ ஒரு மாதிரி நாங்கள் அடிச்சா நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். என் ஃப்ரெண்டு பேசும்போது என் ஒரே நீங்க ஃபுல் அடிப்பான், இவன் தானே மாசு அப்படின்னு சொன்னான். அவ்வளவு ஒரு மயிரம் இல்ல. நான் ஒரு காலத்துல வெறும் கட்டிங் போட்டு சுத்தி இருப்பேன். அப்ப என் ஃப்ரெண்டு சொல்லுவோம், கட்டிங் போறது மாசு இல்லா, ஒரே சிட்டிங் ஆஃப் போடணும். ஆஃப் போறது கூட பெருசு இல்ல, ஆஃப் போட்டு தெளிவா பேசணும். அவன் சொன்ன அந்த வார்த்தை தான் என்னை பிடிக்க தோணுச்சு. அவன் சொன்ன அந்த வார்த்தை தான் என்னை பிடிக்காட்டாலே ஆகிச்சு. சரக்குல கூல் ட்ரிங்க்ஸ் ஊத்தி குடிக்கவே கூடாது.
அதுவே சரக்குல தண்ணி ஊற்றி குடிச்சா உடம்புக்கு எந்த பாதிப்பும் இல்ல. இது மாதிரி இல்லாத கஞ்ச காசு என்ன குடிக்க வச்சான். அது என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். கடைசியா உண்டு ஆசு குடிச்சாக்கா எங்கேயாவது மூச்சு நடக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இவங்க கூட ஆசு குடிச்சாக்கா எப்படியா கொண்டு போய் நம்ம வீட்டுல சேர்த்துறோம். இப்ப மதுரை மூடிட்டா என்ன பண்ணுவீங்க? செத்துருவேன் சார். மதுரையில செத்துருவேன். மதுரை தான் உட்காந்து எடுக்கிறேன். 12 மணி ஆகிட்டாங்க. நான் காலையில குடிக்க வேண்டியவன். நான் காலையில குடிக்கலன்னா கை காலெல்லாம் ஒத்துறேன். இன்னைக்கு இழுப்பு வர்றேன். இன்னைக்கு காலையில குடிக்கலையா இவ்வளவு காலையில வந்து உட்காந்து இருக்கீங்களா? வேலை வெட்டி எதுவும் போலியா? இல்ல சார், காலு வரல சார். காலு வரல. இப்போ கடையிலே மூட்டாங்க என்ன பண்ணுவீங்க? தூமண்டி சாவ போறான். அவள் தான். ஏன் அப்படி சொல்றீங்க? வேற வழி குடியாம இருக்க முடியாத என்னால. நீ ஒண்ணு தொடுமா இறக்கதான நான் இருக்கேன். அங்க எரிவ தொகுது